Hello friends, welcome back to our channel Online Samayalarai. இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குழம்பு தாளிக்கிற வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அஞ்சு பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ரெசிபிக்கும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காய் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருங்க. நம்ம சேர்த்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காயெலாம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் எடுத்து வச்சிருக்க கொல்லிக்கட்டை கருவாடை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொல்லிக்கட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.